சிறகடிக்க ஆசை. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, முத்துவோட அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகுறது தான் ஸ்டோரி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, முத்து வந்து எப்படி மனோஜ் பார்க்ல விளையாடிக்கிட்டு, அவங்க ஃப்ரெண்டோட இது பண்ணிட்டு வேலைக்கு போகாம ஏமாத்திட்டு இருந்த அந்த வீடியோவ எடுத்துட்டு வந்து வீட்ல எல்லாருக்கும் போட்டு காமிச்சா மாரி, நம்ம ரோகிணியும், மனோஜும் சேர்ந்து அதே மாரி அந்த வீடியோ முத்துவோட ட்ரெண்டிங் வீடியோ இருக்குல்ல, அத குடிச்சிட்டு கார் ஓட்ட போனாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டி ஒரு போலியா ஒரு வீடியோ விட்டானே, அந்த வீடியோவ எடுத்துட்டு வந்து போட்டு காமிக்கிறாங்க அவங்க அப்பா, அம்மாக்கு. "இத பாருங்க, இது மாரி முத்து பண்றாப்புல, இதனால எவ்வளோ அசிங்கம் நமக்கு" அப்படின்ட்டு. அத பார்த்துட்டு விஜய் அம்மா ஓவரா டென்ஷன் ஆகுறாங்க. "இவனால என் மானம் போகுது. இப்ப எல்லாரும் இத பத்தியே தான் பேசுவாங்க. எவ்வளோ அசிங்கம் நமக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஃபோன் வந்துட்டே இருக்கு. அதாவது விஜய் அம்மாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களும் ஃபோன் பண்றாங்க. அத கேட்ட உடனே விஜய் அம்மாவுக்கு இன்னும் டென்ஷன் ஓவர் ஆவுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா தம்பியும் வந்து இந்த வீடியோவ பார்த்துட்டு, மீனா தம்பி வந்து மீனாவ திட்டுறாரு. "இத பாத்தியா? எனக்கு எவ்வளோ கேள்வி கேட்டேன். உங்க வீட்டுக்காரன பாத்தியா? எவ்வளோ அசிங்கப்படுத்துறான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்ட உடனே மீனாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. உடனே அவங்க அம்மா வீட்ட விட்டு கிளம்பி போறாங்க. அவங்க அம்மாவும் தங்கச்சியும் எவ்வளோ கூப்பிடுறாங்க. பட் ஆனா மீனா கேட்கல. கம்முன்னு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, முத்துக்கு வந்து வர சவாரிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சவாரி ஒண்ணு போயிட்டுருக்காரு. அந்த சவாரி போயிட்டுருக்கும்போது, அங்க அந்த வீடியோவ பார்த்துட்டு, சவாரி வந்தவங்க என்ன பண்றாங்க, பாதியிலேயே வண்டிய விட்டு கீழ இறங்கிடுறாங்க. எதுக்கு என்னான்னு சொல்லிட்டு ஆனா முத்துக்கு தெரியல. ஏன்னா அந்த வீடியோ போன விஷயம் முத்துக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் இறங்கி போயிடுறாங்க. முத்துக்கு சவாரி வருது, கால் வருது. ஆனா உடனே கேன்சல் ஆயிடுது. அவருக்கும் ஒண்ணும் புரியல. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ருதி அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவருக்கு கமிஷனர் தெரியுமா. அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த வீடியோ விஷயத்த சொல்லி, நீங்க தான் சார் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிடுறாரு. கமிஷனரும் என்ன பண்ணிடுறாரு, முத்துவோட வண்டிய சீஸ் பண்ண சொல்லி, அவரோட லைசென்ஸ கேன்சல் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுறாரு. அதனால என்ன பண்றாங்க, ஒரு 2 டிராஃபிக் போலீஸ் முத்துவோட வண்டிய மடக்கி, முத்து வந்து இறங்க சொல்லிட்டு வண்டிய லைசென்ஸும் கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, "என்ன சார், எதுக்கு சார்?" அப்படின்னு. "குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா அப்படிதான்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பேசுறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, "இல்ல சார், நான் எங்க சார் குடிச்சிருக்கேன்? என்ன பார்த்தா குடிச்சிருக்க மாரியா இருக்கு." "இல்ல சார், நான் குடிக்கல சார். வேணா மிஷின வேணா காட்டுங்க. அந்த குடிச்சிருக்கானா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, ஊதி பார்த்து அந்த மிஷின குடுங்க. நான் வேணா வந்து ஊதுறேன் சார்" அப்படின்னு. "நீ ஓரமா அந்த மரத்தடியில போய் ஊதுடா. உன் லைசென்ஸும் வண்டி சாவியும் குடுறா" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. முத்துக்கு எதுவுமே புரியல. ஒரே பதட்டமா இருக்காரு. "என்னடா இது, நம்ம குடிக்கவும் ஒண்ணும் இல்ல சார். நான் இது மாரி பாருக்கு போனேன் உண்மதான். கஸ்டமர கூட்டு போய் விட்டு வந்தேன் சார். ஆனா நான் குடிக்கல சார். வேணா டெஸ்ட் கூட பண்ணிக்கங்க சார்" அப்படின்ட்டு சொல்றாங்க. "என்னடா நீ போலீஸ எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஒழுங்கா மரியாதையா போடா" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. "லைசென்ஸ குடுத்துட்டு போடா" அப்படின்ட்டு. அதோட முத்துக்கு ஒண்ணுமே புரியல. அதே குழப்பத்தோட நிக்கிறாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மண்டே எபிசோட்ல தான் முத்து வந்து தப்பு பண்ணல நிரூபிப்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியும். ஆனா முத்துக்கு மொத்தம் விதவிதமா சோதனைகள் வருது. இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.